பேசலோட்டமா? பிரைஸ் ரோட் ஐயா, பிரைஸ் ரோட். ஆமீன். உங்களுக்கு மாலை வணக்கங்களை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். அருமையானவர்கள், எங்களுடன் தேவ ஊழியர் சகோதரி மேரி ராஜேந்திரன் அவர்கள் லண்டன் யூகேலிருந்து இணைந்திருக்கிறார். மாலை நேரத்திலே அவருக்கு துதிகளுக்கூடாக, ஜெபங்களுக்கூடாக, பாடல்களுக்கூடாக வழிநடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தர் கொடுத்த தாளந்துகளை கத்தர் நாமும் ஆத்தும ஆதாயத்துக்கும் எடுத்து வந்து விதைக்க ஆயத்தமாய் வந்திருக்கிறவரை பசுத்தாவியானதாமே நிரப்பி ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை தொகுத்து வழங்குவார். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோமா, வழி நடத்துங்க. குட் பிளஸ். ஆமேன், ஆமேன் ஐயா. கர்த்தர் தாமே உங்களை நிறைவா உங்களுடைய ஊழியங்கள் ஆவியாத்மா சரீரங்களை நல்ல சுகபலனை தந்து உங்களையும் உங்கள் சந்ததியும் பூமியில் உள்ள பூண்டுகளை போல பல்கை செய்வாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கோட் பிளஸ் யூ. நல்லது நேர்களே, இந்த நேரத்திலும் நான் யூகேல இருந்து மேரி இணைந்திருக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தினாலே நான் ஒவ்வொருவரையும் வாழ்த்து வரவேற்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். எங்களுடைய நேரம் இப்போது பின்னர் சாயங்காலம் 4 மணியா இருக்கிறபடினாலே இந்த நேரத்திலும் நாங்க துதி ஆராதனை சுபங்களுக்குள்ளாக வார்த்தை பகுதிகளுக்குள்ளாக சின்ன சின்ன வார்த்தை பகுதிகளால நாங்க கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்வார். எங்களோட இணைந்து கொள்ளுங்க, வானொலியில இணைந்து கொள்ளுங்க, ஜூம்ல இணைந்து கொள்ளுங்க. கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆவியானவர் பேச காதுள்ளவர்கள் கேட்க கடவார்கள் என்ற வசனத்தின்படி காதுள்ளவர்கள் கேட்டு ஆவியானவர் உங்களுடைய இடைப்பெறுவாராக. ஆமேன், அல்லேலூயா. இந்த நேரத்தில் 6ஆம் ஜெபத்துக்குள்ளாக நாங்க கடந்து செல்வோம். அன்பான தேவனே, உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். அந்தி சந்தி மதிய வேளையிலும் ஆண்டவரே உம்மை துதிக்க சொல்லி இருக்கிறீங்க. தாவீது ஒரு நாளைக்கு 7 தரம் உம்மை துதித்து சோத்தரித்தான். ஆண்டவரே அப்ப உம்முடைய நீதியின் ராஜ்யத்தை நாங்க தேடுகிற பிள்ளைகளா இருக்கிறபடினால எங்களை ஒரு குறையும் விடாதபடி எங்களை ஆசீர்வதித்து எங்களை ஆண்டவர் வெக்கப்பட்டு போகாதபடி எங்களை காக்கிற தேவனா இருக்கிறபடினால எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவை சம்பூர்ணப்படுத்தி தருகிற தேவன் ஆண்டவரே. அப்பா, இந்த ஊழியத்தை கனமான ஊழியத்தை ஆவிக்குரிய ஊழியத்தை தந்து ஆண்டவரே எங்களையும் இந்த இடத்துல சேர்த்து கொண்ட கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒன்று சேர்ந்து எங்களையும் உலர்ந்த எறும்பலாய் கிடந்த எங்களை பள்ளத்தாக்கில் இருந்து உலர்ந்த எலும்புகளாய் ஆண்டவரை உயிரிடை செய்து காலுண்டு சேனைகளாய் இந்த இடத்துல வந்து உமக்கண்டு உம்முடைய ராஜ்யத்துக்கண்டு அநேக காரியங்களை எங்களுக்கு கொடுத்த தாளாந்துகளின்படி எங்களுக்கு படுத்த ஆண்டவரே அப்பா கிருபையின்படி எங்களுக்கு கொடுத்த நீதியின்படி எங்களை நடத்தி வந்து கொண்டிருக்கிறேன். இம்மட்டுமாக ஊழியர் செய்துட்டு போன ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பமாக பேர் பேராக ஆசீர்வதித்து செபிக்கிறேன். ஜெஸ்லியா குடும்பங்களையும் குடும்பமாக சந்ததியா நான் ஆசீர்வாதத்தை ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். ஊழியங்கள் சரி, கையின் பிரியாசம் சரி, எல்லாவற்றிலும் நான் ஒப்பு கொடுத்து ஆசீர்வதி செபிக்கிறேன் ஐயா. அதே போல வானொலியில கேட்டுக்கொண்டு அனைவரையும் நான் இயேசுவின் நாமத்தினாலே நான் ஒப்பு கொடுத்து ஆசீர்வதித்து செபிக்கிறேன். என்னையும் குடும்பங்களையும் கூட நான் ஒப்பு கொடுத்து ஆசீர்வதி செபிக்கிறேன். என் தகப்பனுடைய மகிமை கிருபையும் எங்களை வழி நடத்தும். எங்களுடைய சத்தியம் கிருபையும் எங்களை அனுதினமும் நீதியின் பாதையில நடத்த ரத்த ஆண்டவர் எப்போதும் எங்களுடைய பாவங்களை சுத்திகரிக்கட்டும் ஐயா. உம்முடைய வார்த்தை எப்பொழுதும் ஆண்டவரை உமக்கு நேரா நடக்கிறவர்களாய் ஆண்டவரை இந்த வார்த்தையில் எங்களை கட்டி கொள்ளும்படியாக ஆண்டவரே வார்த்தை எங்களை கட்டும்படியாக எங்களை ஸ்திரப்படுத்தும்படியாக வார்த்தையில ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஏண்டா வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறவா இருக்கணும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். வார்த்தையான ஆவியானவர் எங்களை வழி நடத்தும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரை இந்த நேரத்தில் ஆண்டவரை துதி ஆராதனைக்குள்ளாக நாங்க கடந்து செல்ல வார்த்தை பகுதி ஜெபங்களுக்குள்ளாக தகப்பன் ஒரு தடை இல்லாதபடி எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா பட்டயங்களும் எல்லா பொல்லாத சத்ருவானுடைய திட்டங்களும் செயல்களும் இயேசுவின் நாமத்திலே கடிந்து கட்டுகிறேன். கட்டப்பட்டு கட்டி போடுகிறேன் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி வரப்போறவர்கள் வந்துட்டு போனவள் இரவெல்லாம் இருந்து ஜெபித்த ஒவ்வொரு குடும்பத்தின் மேல என் தகப்பனுடைய நாமம் உயர்ந்திருக்கும்படியாக ஒப்பு கொடுத்த ஆசீர்வாதனை தாழ்த்தி ஜெபிக்கிறேன். ஜெபங்கட்டி நிற்கிறேன். ஜீவனுள்ள நல்ல ஆமேன், 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 ஆமேன். இந்த நேரத்துல நாங்க துதிக்க பாத்திரரா இருக்கிறவரை நாங்க துதித்து ஆராதித்து தேவன் ஒருவருக்கே ஆராதனை செய்வா என்ற வசனத்துக்கு தேவன் ஒருவருக்கே உண்மை உள்ளவர், உயிரோடு இருக்கிறவர். அவருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் வல்லமை குறைந்து போகல. உயிர்த்தெழுதல் மகிமை மாறவாது தேவனை ஆராதிக்க வந்திருக்கும். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி எழுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். சத்திய ஆவியானவர், எங்களை உயர்த்துகிற ஆவியானவர், தூய ஆவியானவர். அப்பா அம்மா துதிக்கிறேன். யெகோவா ஈரே, அப்பா அம்மா துதிக்கிறேன். யெகோவா நிசியே, யெகோவா ரூபா, யெகோவா ரப்பா அம்மா துதிக்கிறேன். ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே,
ஹalleluya. அம்மா துதிக்கிறேன், துதிக்கிறேன், துதிக்க பாத்திரம், கனத்துக்கு பாத்திரம், மகிமைக்கு பாத்திரம், இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவரான மகிமையின் ராஜாவை உம்மை துதிக்கிறோம். மகிமையின் ராஜாவை உம்மை துதிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே, அப்பா அம்மாக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். நீங்க வாங்க ஆண்டவரே, நீங்க வாங்க ஆண்டவரே. எங்களுக்கு வந்து ஊழியம் செய்தாங்க, நீங்க ஊழியம் கொள்ளும் வராடி. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா. தூய ஆவியானவரே, கடல் மீது நடந்தவரே, ஹalleluya. ஆவியானவரே, கட்டுண்டவளை விடுவிக்கிறவரே, சர்ப்பத்தின் தோள்களை மிதிக்க செய்கிறவரே, சிங்கங்களின் வாய்களை கட்டுகிறவரே அப்பா ஆண்டவரே, துதிக்கிறோமை சோத்தரிக்கிறோமை துதிக்கிறோமை சோத்தரிக்கிறேன் தோத்தரி சோத்திரம் ஆண்டவரே. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம் அப்பா. மக்கள் சோத்திரம், அன்பே மக்கள் சோத்திரம். என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. காற்றையும் காணல, மழையும் காணல, எங்கட வாய்க்கால்கள் அபிஷேக வாய்க்கால்கள், ஆவிக்குரிய வாய்க்கால்கள், பூமிக்குரிய வாய்க்கால்கள் நிரப்பப்படும்படியாக என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. அப்பா, அன்பு சகலத்தை தாங்க வேண்டுங்கள், மேல வைத்த மாறாத அன்பு, அந்த அகாப்பி அன்புக்காய் நன்றி செலுத்து. வறண்ட நிலங்கள் வயல்வெளியாகட்டும் ஆவியானவரே, வறண்ட நிலங்கள் வயல்வெளியாகட்டும் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரேங்கடா. வறண்ட நிலங்கள், ஆவிக்குரிய வறண்ட நிலங்கள், ஆவிக்குரிய மண்டலங்கள், செவ வாழ்க்கையில வறண்டு போய், அபிஷேகத்துல வறண்டு போய், ஆத்தும ஆண்டவரை முறிந்த நிலையில இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள வாழ்க்கையில அந்த வறண்ட நிலம் வயல்வெளியாகட்டும், வயல்வெளியாகட்டும். முறிந்தாவி உயிரடையட்டும், துதியின் ஆவி உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால். வறண்ட நிலங்கள் வயல்வெளியாகட்டும் ஆவியா, அன்பின் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. வேத வாசிப்புல வறண்டு போயிருக்கு, அது வறட்சி. இப்போது அது செழிப்பாய் கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன், செழிப்பாகும்படியா கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். ஆவிக்குரிய ஊழியங்கள் செழிப்படையட்டும், அதுல ஒரு வறுமை வந்துடக்கூடாது. தேவ ராஜ்யத்துல, சபைகளுக்குள்ள, ஊழியக்காரருக்குள்ள, விசுவாச குடும்பங்களுக்குள்ள, ஜெபிக்கிறவர் மத்தியில, சிறப்பில நின்று ஜெபிக்கிறவர் மத்தியில ஒரு வறட்சி இருக்காதபடி அந்த வறட்சியை கொண்டு வருகிற பொல்லாங்கனை எப்போது நான் முறித்து போடுகிறேன். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் முறித்து போடுகிறேன். உலர்ந்த எலும்புகள் உயிரோடு எழும்பட்டும் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. யாரெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில உலர்ந்திருக்கிறாங்களோ இப்போதே இயேசுவின் நாமத்தினாலே அந்த தூக்கி அறியப்பட்ட பள்ளத்தாக்குல இருந்து அந்த எலும்புகள் எல்லாம் உயிரடைவதாக இயேசுவின் நாமத்தினாலே, உயிரடைவதாக இயேசுவின் நாமத்தினாலே. உலர்ந்த எலும்புகள்
உயிரோடு எழும்பட்டும் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. சரீரத்துல பலவீனத்தோட உலர்ந்த எலும்புகளாய் இருக்கிற அந்த பலவீனம் இப்போது இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போவதாக, மறைந்து போவதாக. அது எப்படியாப்பட்ட வியாதியா இருக்கலாம், கடைசி நிமிஷங்களா இருக்கலாம், இயேசுவின் நாமம் அது உயிரடையும். இயேசுவின் நாமத்துல உயிரடையும். உலர்ந்த எலும்புகள் உயிரோடு எழும்பட்டும் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. நிறைவான ஆவியானவர் வருகிறது. எல்லா கடன்களும் எல்லா கடன்களின் பிரச்சனை நிறைவாலே, ஆவியான நிறைவாலே அந்த கடன்கள் அடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. நிறைவான ஆவியானவர் ஒவ்வொரு நிரப்புவீராக. நிறைவான ஆவியானவர் அபிஷேகத்தினால் நிரப்பும். நிறைவான ஆவியாரங்களை நிரப்பும். இந்த நேரத்தில் நான் இந்த ஊழியத்தை செய்து கொண்டு நிறைவான ஆவியானவர் நிரப்பும். எங்கெல்லாம் உடைந்து தோய்ந்து நொந்து முறிக்கப்பட்டு இருக்கிறது அதெல்லாம் எப்போது உயிரடையட்டும் இயேசுவின் நாமத்தினால். என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. ஜெஸ்லியா குடும்பங்களை ஒரு ஊழியத்தை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அந்த ஊழியத்துல வருகிற ஸ்ட்ரகிள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே மறைவதாக. இந்த நேரத்தில் ஆவியானவர் வந்து அந்த இடத்துல இருந்து ஊழியர் சேபலத்தை கட்டளையிடுகிறார். என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. அல்லேலூயா. ஆண்டவரே ஆவியானவரே நன்றி செலுத்துகிறோம். நன்றி தூய ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. அல்லேலூயா. உம்முடைய பிரசன்னங்கள் ஆண்டவரே, பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். அல்லேலூயா. ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். அல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தின் மகிமையை நாங்க காண ஆண்டவரே துதிக்கிறோமே, சோத்தரிக்கிறோம். ஆவியானவரே நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். அப்பா தூய ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, அப்பா அமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகள மேலேயும் அந்த ஆனந்த தைலம் ஊற்றப்படுவதாக. ஆரோனின் சிரசில் வடிந்தோடிய அந்த ஆனந்த தைலம், அந்த கொம்பின் தைலம் உடைக்கப்பட்டு ஆண்டவரே அப்பா வறண்டிருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையை நிரப்பும்படியாக சத்துருக்களை மேற்கொள்கிற ஒரு அபிஷேகம், ஊழியத்தை ஆண்டவரை செய்கிற ஒரு அபிஷேகம், குடும்பங்களுக்குள்ள வருகிற பிரச்சனையை மேற்கொள்கிற ஒரு அபிஷேகம், ஆண்டவர் ஆவியில போராட்டத்தை மேற்கொள்கிற ஒரு அபிஷேகம், ஆவி மண்டங்களை ஆண்டவரை மேற்கொள்கிற ஒரு அபிஷேகம், சத்ருவானவனை மேற்கொள்கிற ஒரு அபிஷேகம் இயேசுவின் நாமத்தினாலே எங்களுக்கெல்லாம் எப்போது அந்த அபிஷேகத்தாலே நிரப்பப்படுவோம் என்று கட்டளை இடுகிறோம். நிரப்புவீராக பரிசுத்தாவி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடன் பிரச்சனையை மேற்கொள்ளுகிற குடும்பத்துக்கு விரோதமாய், கணவர் மனைவிக்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய் கிரியை செய்து கொண்டு வேலைகளுக்கு விரோதமாய் போராடி கொண்டு நிந்தை அவமானத்தை மேற்கொள்ளுகிற ஒரு அபிஷேகம் எங்களுக்குள்ள, அந்த ராஜரிய அபிஷேகம், அந்த கொம்பின் தைலம் எங்கள் மேல உடைத்து மறுபடியும் ஊற்றப்படுவதாக. அபிஷேகத்தில் அந்த ஒரு மங்காத அபிஷேகங்களுக்குள்ள கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தால் மங்காத அபிஷேகம், மங்காத அபிஷேகம் இந்த கடைசி காலத்துல விளைத்திருந்து ஆண்டவரை மங்கி எறிகிற திரிய அணக்காத தேவனுடைய அந்த மங்காத அபிஷேகங்கள் மேல கட்டவிழ்க்கப்படுவதாக. கட்டளை இடுவீராக. நீர் வந்தங்களுக்குள்ள அந்த மங்காத அபிஷேகத்தை தருவீரா. ஆவிக்குரிய வாழ்க்கையில தோய்ந்து 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 முடியாத வாழ்க்கையில இருக்கிற எல்லா ஆண்டவரை பொல்லாங்களுடைய கிரியையில மட்டங்கடிக்கப்படுகிற கிரியை மேற்கொள்ளுகிற ஒரு அபிஷேகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்தும், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆராதனை ஆராதனை வல்லவரே நல்லவரே,
ஆராதனை ஆராதனை அற்புதரே அதிசயமே உந்தன் நாமம் உயர்த்தியே பாடிடுவேன் உயிருள்ள நாளெல்லாம் உந்தன் நாமம் உயர்த்தியே பாடிடுவேன் உயிருள்ள நாளெல்லாம் பாவங்கள் எனக்காய் சுமந்தவரே உமக்கே ஆராதனை பாடுகள் எனக்காய் சகித்தவரே உமக்கே ஆராதனை பாவங்கள் எனக்காய் சுமந்தவரே உமக்கே ஆராதனை பாடுகள் எனக்காய் சகித்தவரே உமக்கே ஆராதனை 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 அற்புதமே அதிசயமே ஆராதனை ஆராதனை வல்லவரே நல்லவரே உந்தன் நாமம் உயர்த்தியே பாடிடுவேன் உயிருள்ள நாளெல்லாம் உந்தன் நாமம் உயர்த்தியே பாடிடுவேன் உயிருள்ள நாளெல்லாம் ஆவியின் வரங்களை தந்தவரை எஸ்டடி ஆவியின் வரங்கள்ல முறிந்து போய் தந்த வரங்களை எல்லாம் அழித்து போட்டு சத்திருவானவன் புடுங்கி கொண்டு போன இருக்கிற தேவ பிள்ளைகளுக்குள்ள அந்த ஆவியின் வரங்களை எப்போதே இயேசுவின் நாமத்தை சொல்லி கட்டவிழ்கிறேன். இது யாரா இருந்தாலும் அந்த ஆவியின் வரங்கள் மறுபடியும் கிரிய செய்வதாக அனல் மூட்டுவார்களாக. அனல் மூன்ற அபிஷேகம் பிள்ளைகள் மேல் இறங்கட்டும். எங்கள் மேல் ஆவியின் வரங்களை அனல் மூன்ற அபிஷேகம் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். பாவங்களை மேற்கொள்கிற அபிஷேகம் எங்கள் மேல் இறங்கட்டும். பாடுகளை சேர்க்கிற ஒரு அபிஷேகம். அபிஷேகத்தினால எல்லா நுகத்தடியிலும் முறிக்கப்படும். ஆவியின் வரங்களை தந்தவரே உமக்கே ஆராதனை அபிஷேகம் எனக்காய் தந்தவரே உமக்கே ஆராதனை அபிஷேகம் எனக்காய் தந்தவரே உமக்கே ஆராதனை 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 வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை அற்புதரே அதிசயமே உந்தன் நாமம் உயர்த்தியே பாடிடுவேன் உயிருள்ள நாளெல்லாம் உந்தன் நாமம் உயர்த்தியே பாடிடுவேன் உயிருள்ள நாளெல்லாம். பாவத்தை உணர்கிற ஒரு அபிஷேகம். பாவத்தை உணர்கிற ஒரு அபிஷேகம். சத்ருவானவன் மறைத்து வைத்திருக்கிற கட்டுகளை அக்கிரம கட்டுகளை அபிஷேகம் முறியடிக்கிற ஒரு அபிஷேகம். என் ஆவியானுடைய அபிஷேகம். பாவங்களை மேற்கொள்ளுகிற ஒரு அபிஷேகம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம் பரிசுத்த ஆவியானவரே. ஆவியின் வரங்களை ஆவியின் கனிகளை இழந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஒரு அபிஷேகம், மங்காத அபிஷேகம் இறங்குவதாக இயேசுவின் நாமத்தினால். ஆவிக்குரிய ரகசியங்கள் தரிசனங்கள் சொற்பனங்களை காண முடியாதபடி எல்லாவற்றையும் புடுங்கி கொண்டு போன ஆண்டவரே சத்ருவானுடைய கிரியைகளை இப்போது அழித்து போடுகிற ஒரு அபிஷேகம். மறுபடியும் சொப்பனங்களை காண தரிசனங்களை காண தீர்க்க தரிசனங்களை உரைக்க ஒரு அபிஷேகம். கொம்பின் தைலம் உடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேலும் தேவனுடைய திட்டத்தை அறிந்து கொள்கிற ஒரு அபிஷேகம். அடுத்த லெவலுக்கு நாங்க என்ன செய்ய போறார் என்ற ஒரு அபிஷேகம். வார்த்தைகள சத்தியத்தை தெரிந்து கொள்கிற ஒரு அபிஷேகம். நியாய பிரமாணத்தை ஆழமும் அகலம் ஆழமா அறிந்து கொள்ற ஒரு அபிஷேகம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி செலுத்துவோம். ஆராதனை ஆராதனை வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை அற்புதரே அதிசயமே
உந்தன் நாமம் உயர்த்தியே பாடிடுவேன் உயிருள்ள நாளெல்லாம். உந்தன் நாமம் உயர்த்தியே பாடிடுவேன் உயிருள்ள நாளெல்லாம். மரணத்தை எனக்காய் ஜெயித்தவரே. எஸ்டே அந்த மரண கனிய, அந்த பொல்லாத சங்கார தூதனை, அந்த மரண கட்டை ஜெயிக்கிற ஒரு அபிஷேகம் ஹல்லேலூயா எங்களை நிரப்புவதாக. பரிசுத்த ஆவியானவரே நீர் இருந்து கிரியை செய்து கொண்டிருக்கு. மரணத்தை எனக்காய் ஜெயித்தவரே உமக்கே ஆராதனை. பாதாள வல்லமை தகர்த்தீரே உமக்கே ஆராதனை. மரண கட்டுகளை உடைக்கிற ஒரு அபிஷேகம், பாதாள வல்லமையை தகர்த்து போடுகிற ஒரு அபிஷேகம். பாதாளத்தில் இருந்து செத்த கிரியல் வெளிப்படுகிற போது அதை மேற்கொள்கிற ஒரு அபிஷேகம், அக்னியின் அபிஷேகம், அக்னியினாலே சுட்டரிக்கிற ஒரு அபிஷேகம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா நன்றி செலுத்துகிறோம். மரணத்தை எனக்காய் ஜெயித்தவரே உமக்கே ஆராதனை. பாதாள வல்லமை தகர்த்தீரே உமக்கே ஆராதனை. ஆராதனை ஆராதனை. அற்புதரே அதிசயமே உந்தன் நாமம் உயர்த்தியே பாடிடுவேன் உயிருள்ள நாளெல்லாம். உந்தன் நாமம் உயர்த்தியே பாடிடுவேன் உயிருள்ள நாளெல்லாம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் டேடி, நன்றி செலுத்துகிறோம் டேடி, நன்றி செலுத்துகிறோம் டேடி. அப்பா நீர் மேலானவர், எல்லாவற்றுக்கும் மேலானவர், எல்லோரிலும் பெரிய பரிசுத்தர் 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 பரிசுத்த ரத்தஞ்சயம் பரிசுத்த ரத்தஞ்சயம் பரிசுத்த ரத்தஞ்சயம் எங்கள் மேல, எங்கள் குடும்பங்கள் சந்ததி மேல பரிசுத்த ரத்தஞ்சயம். வானொலியில கேட்டுக்கொண்டிருக்கிற ஜெஸ்லியா குடும்பங்கள் மேல பரிசுத்த ரத்தஞ்சயம், ஊழியத்தின் மேல பரிசுத்த ரத்தஞ்சயம், ஆவி ஆத்துமா சரீரத்தின் மேல அப்பா தந்த ஒவ்வொரு ஆண்டவர் ஆசீர்வாதங்களிலும் பரிசுத்த ரத்தஞ்சயம் பரிசுத்த ரத்தஞ்சயம் பரிசுத்த ரத்தஞ்சயம். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் எங்களை விட்டு கொடுக்காதவர். அவர் சாத்தானை ஜெயித்தார், மனுஷரை ஜெயித்தார். எங்களையும் அதே போல அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையினாலே எங்களையும் சாத்தானையும் மனுஷரையும் ஜெயம் கொள்ளுகிற கிருபையை தந்திருக்கிறார். எங்களை விட்டு கொடுக்காத தேவன். நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போதும் என்னை தூக்கி நடத்தினீர். நான் வழி மாறும் போதும் என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போதும் என்னை தூக்கி நடத்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர். நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர். உம்மை நோகடித்த போதும் உம் கிருபையால் மன்னித்தீர். உம்மை நோகடித்த போதும் உம் கிருபையால் மன்னித்தீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் தலை குனிந்த போதும் என்னோடு கூட வந்தீர். நான் தலை குனிந்த போதும் என்னோடு கூட வந்தீர். நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர். நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர்,
என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகின்றீர். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகின்றீர். நான் நினைப்பதற்கும் மேலாய் என்னை ஆசீர்வதிக்கின்றீர். நான் நினைப்பதற்கும் மேலாய் என்னை ஆசீர்வதிக்கின்றீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. அல்லேலூயா. என் நேசர் நீரே, பெரியவரே, நல்லவரே, சர்வ வல்லவரே, ஆண்டவரே மக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, தேவாதி தேவனே, கத்தாதி கத்தரும் மன்னாதி மன்னனுமாய் இருக்கிறவரே, என் விண்ணப்பத்தை கேட்டவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, இரக்க நிறைந்தவரே, மகிமையானவரே, மகத்துவமானவரே, அப்பா மக்கு நன்றி செலுத்துகிறோம். தூய்மையின் ஆவியானவரே, எங்களை தூய்மைப்படுத்துகிறவரே, எல்லாவற்றுக்கும் மேலாயிருந்து எல்லோரும் பெரியவராயிருந்து எங்களை வழி நடத்துகிற தேவனே அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, பிள்ளைகளின் அப்பம் பிள்ளைகளுக்கே ஆண்டவரே அப்பா, எங்களை ஆவியானவரே அப்பா, ஒரு நாள் ஆண்டவரே பிள்ளைகளுடைய அப்பத்தை ஆண்டவரே அப்பா ஒன்றுக்கும் கொடுக்காத தேவன் அப்பா, ஆண்டவரே எங்களுடைய இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெட்டுவதில்லை, எங்களுடைய இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெட்டுவதில்லை. ஆண்டவரே, பட்டு போன கோலை துளிர் விட செய்கிற தேவன் எங்களோட வாழ்க்கையில பட்டு போன கோல்கள் எல்லாம் துளிர் விடுவதாக. பூமிக்குரிய ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம் துளிர் விடட்டும் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. எதெல்லாம் பட்டு போனோமோ, எதெல்லாம் எங்க சத்ருவானவன் கொண்டு போனானோ, சாத்தான் கொண்டு போன ஒவ்வொருத்தையும் நீங்க சொல்லுங்க, திருப்பி கொள்வாய் என்று. திருப்பி கொள்ளுகிறோம் இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே நாங்க திருப்பி கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை விட்டு கொடுக்காத தேவனே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தூய ஆவியானவரே, இந்த ஆராதனை பகுதியிலே நீர் இருந்தீர், அபிஷேகத்தினாலே எங்களை நிரப்பினீர், நீர் இருந்தபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரே, வார்த்தையானவர் ஆவியானவர் எங்களோட பேசுங்க, என்னை மூடி மறைத்துக் கொள்ளுங்க. எங்களோட மாமிசங்கள் சுயங்கள் வெளிப்படாதபடி எங்களோட வாயோடு வாயறிந்து பேச வேண்டியதை பேசுங்க. ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் நம்முடைய கரத்துலங்களை தாழ்த்தி ஒப்படுத்தி ஜெபிக்கிறோம், ஜெபம் கட்டி நிற்கிறோம். ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நல்லது நேர்களே, அன்பான சோரிலே, நாங்க இந்த நேரத்துல சின்ன ஒரு வார்த்தை பகுதிகளால போயிட்டு நாங்க ஜெபிப்போம். இந்த வார்த்தை தான் எங்களுக்கு முக்கியமா இருக்கிறது என்று கேட்டா, வார்த்தையால தான் எல்லாவற்றையும் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனா இருந்து அவர் உருவாக்கின தேவனா இருக்கிறார். இந்த நேரத்திலும் நாங்க சங்கீதம் 1வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகளுடைய வழியில நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராதபடியும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தின் கனிகளை தந்து இலை உதிரா மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் பாக்கியம். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்றுக்கு பறக்கும் பதரை போல இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்க நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்கள் சபையிலே நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்கள் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரை வழியோ அழியும். ஆமேன், ஹல்லேலூயா. இந்த நேரத்துல நாங்க ரட்சிக்கப்பட்டவர்கள் அநேகர் சில நேரம் அத என்ன சொல்ற, ரட்சிக்கப்பட்டவர்களா இருந்தாலும் நாங்க சில நேரம் துன்மார்க்கருடைய ஆலோசனையில நடக்கிறவளா இருக்கணும். துன்மார்க்கனார், அவன் துன்மார்க்கனண்டா எப்படி எங்களை கொண்ட பாவத்துல தள்ள விழுத்துகிறவன் தான் துன்மார்க்கன். எப்படி எங்களை கொண்டு அழிக்க நினைக்கிறவன் தான் துன்மார்க்கன். அவனுக்கு நல்ல புத்தி இருக்காது, நல்ல சுபாவம் இருக்காது, நல்ல சிந்தை இருக்காது, தேவ பயம் இருக்காது, தேவ பரிசுத்தம் இருக்காதவர்கள். அப்படிப்பட்டவர்களோட நாங்க சேர்ற போது அந்த துன்மார்க்கன் என்ன செய்வான்? அவனுடைய ஆலோசனைக்கு எங்களை கொண்டு போயிடுவான். அவனுடைய ஆலோசனை நடக்கிற போது நாங்க எல்லாத்தையுமே இழந்துருவோம். ஆவிக்குரிய வாழ்க்கைய தேவ ஆவியானவரை விட்டு, தேவ ஆவியானோட ரட்சிப்பை விட்டு, அவருடைய பரிசுத்தத்தை விட்டு நாங்க விலகி போறவர்களாய் அநேகரை நாங்க காண்றோம். ஏண்டா அவன் நயங்காட்டி எங்களை அவன் வழியில அழைத்து கொண்டு போறவனா இருக்கிறான். அப்ப அவன் வழியில நாங்க போகாதபடி என்ன செய்யணுமாம்? அவனுடைய ஆலோசனை நடவாதபடி
பாவிகளுடைய வழியில நில்லா. அவன்ட துன்மார்க்கத்தை ஆலோசனை நாங்க கேட்டாலே நாங்க பாவியலோட வழிக்கு போயிடும். அவங்க எப்படி செய்யறாங்களோ அதே மாதிரி நாங்களும் போயிடும். அதான் பரிசுத்தவான்கள். எப்போதும் பரிசுத்தவான்களுடைய சபையில நிக்க ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். பரிசுத்தவான்கள் அதாவது ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், ஒரு அபிஷேகம் நிறைந்த ஒரு ஜெபக்காரரோட நாங்க எப்போதும் ஒரு தொடர்பை வச்சு கொண்டிருக்கணும். ஒரு துன்மார்க்கன் வந்து அவன் கதைக்க பேச நாங்க அவன்ட கதையை கேட்டால் நாங்க என்ன செய்வோம்? துன்மார்க்கடைய வழியிலே துன்மார்க்கமான காரியம், அதாவது எங்களோட பேச்சுகள் மாறிடும், எங்களோட வேலைகள் மாறிடும், எங்களோட சிந்தைகள், இருதயங்கள், எங்களோட சுபாவங்கள் எல்லாமே அப்படியே டோட்டலா எல்லாமே மாறி போயிடும். அப்ப அதுக்குத்தான் சொல்றேன், நீ துன்மார்க்க வழியில ரட்சிக்கப்பட்ட நீ துன்மார்க்க வழியில இருந்து நான் உன்னை நீதிமான தெரிந்து கொண்டுட்டேன். நீ என்ன செய்யணும்? இப்ப பரியாசக்கார உட்காரத்துல உட்காராத. சில பேர் பரியாச உதடுகள். ஆண்டவர் கூட பரியாச உதடுகளைத்தான் சொல்லி, சில பரியாசக்கார உதடுகள் எப்படின்னு சொன்னா பெருமையான உதடுகள், வலு சர்ப்பத்தை போல கூர்மையாக்குற நாவுகள், வலு சர்ப்பத்தை போல கூர்மையாக்குற உதடின்கள் ஒரு விரியம்பாமின் விஷம் இருக்கும். அந்த விஷத்தோடு தான், அந்த பரியாச உதோடு தான் எங்களை பேசி எங்களை அவங்களோட வழிகளுக்கு கொண்டு வர செய்வாங்க. இந்த ஜெகோவா விட்னஸ் ஒன்று இருக்கிறாங்க, அது எல்லாருக்கும் தெரியும். அவங்கள பாத்தீங்கன்னு சொன்னா அப்படித்தான் பேசி அவங்களோட வழியில எங்களை ரட்சிக்கப்பட்ட பரிசுத்த பிதாவை, பரிசுத்த ஆவியானவரை பெற்று எங்களை அபிஷேகம் பெற்று எங்களை, நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்லுவேன், எங்களை என்ன செய்வாங்க? அவங்களோட வழியில அந்த பரியாசக்காரர் வழியில எங்களை கொண்டு போக பார்ப்பாங்க. அவங்களோட வழியிலே கொண்டு வந்து இருக்க வைப்பாங்க. சரியா? நிறைய நிறைய இதுக்கான உதாரணங்கள் இருக்குது. பரியாசக்கார வீடுகளும் இருக்குது. பொல்லாங்க கழிச்சு கொண்டே இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் அந்த ஒரு குடும்பம் இருக்கும். அந்த குடும்பம் என்ன செய்யும்? அடுத்தவங்களை பற்றி தான் கதைக்கும். தண்ட குடும்பத்தை பார்த்தா வறுமையும் கஷ்டமும் வருத்தமும் துன்பமும் அதை உணர மாட்டாங்க. அவங்களோட வீடு எப்போதும் பரியாசத்திலாம் நிறைந்திருக்கும். அந்த குடும்பம் சந்தை இல்லாம பரியாசத்திலாம் நிறைஞ்சிருக்கும். இப்ப நாங்க அந்த இடத்துல என்ன செய்யணும்? அந்த இடத்துல போய் நாங்க உட்காரக்கூடாது. சரி, இவங்க சொந்தம் தானே, சரி இவங்க நண்பர் தானே, எங்களுக்கு தெரிஞ்சவங்க என்று போயிட்டு நாங்க அவடத்துல கதைக்க நின்றோம்னு சொன்னா அவங்களோட இடத்திலே நாங்களும் போய் உட்கார்ந்துருவோம். அந்த இடத்துல நாங்க ஒரு சின்ன ஜெபத்தை செய்யணும். துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாதபடி அதிகாலையில இருந்து, அப்பா ஏசப்பா, இந்த காலத்துல நானும் என் பிள்ளைகளும் குடும்பங்களும் துன்மார்க்குடைய ஆலோசனை நடந்துடக்கூடாது, பாவிகளுடைய வழியில நிக்க கூடாது. அவன் நயம் காட்டுவான். பாவி எங்களை பாதாளத்துக்கு தான் கொண்டு செல்வான். பரிசுத்தவான் ஆண்டவருடைய சமூகத்துல நிக்க எங்களை கொண்டு போய் விடுவார்கள். சோ பாவிகளுடைய வழியில நிக்காதபடி, பரியாசக்கார உட்காரதபடியும் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் காத்துக்கொள்ளுங்கப்பா, காத்துக்கொள்ளுங்கப்பா. நாங்க போயிடக்கூடாதப்பா அந்த வழியில. இந்த நாளெல்லாம் எங்களை காத்துக்கொள்ளுங்கப்பா. அடுத்தது என்ன சொல்றார்? இப்படியான காரியங்களை விட்டுட்டு இப்ப கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். நாங்க என்ன செய்யணும்? இந்த வழிகள்ல இருந்து விடுதலை ஆக்கி, ஆனா அவர்களையும் கொண்டு வரணும். துன்மார்க்குடைய ஆலோசனை, துன்மார்க்கக்காரன், பாவியல், பரியாச உதவிகளை நாங்க சத்தியத்தை பேசி அவர்களே நாங்க ஜேசப்பாட வழியில சத்தியத்துக்குள்ள கொண்டு வரணும். ஆனா நாங்க அவங்கள போல நாங்க மாறக்கூடாது. சத்தியத்தை பேசி அவர்களை இந்த வழியில கொண்டு வந்து வேதத்தை தியானிக்கிறவர்களா இருக்கணும். நாங்களும் வேதத்தை தியானிக்கணும். எங்களோட சந்ததி வேதத்தை தியானிக்கணும். நாங்க இன்றைக்கு ஊழியம் செஞ்சுட்டு மறைந்து போறவங்களா இருக்கக்கூடாது. நான் மறைந்து போறவங்களா இருக்கக்கூடாது. ஏன்னா சந்ததிக்கு இந்த வார்த்தைகளை சொல்லி காட்டணும். இந்த வார்த்தைகள் இருக்குதுன்னு சொல்லி அவர்களுக்கு முன்பாக நாங்க சத்தமாய் வாசிக்கிறவளா இருக்கணும். அப்ப அவங்களோட காது கேட்கும். அவங்க அப்படித்தான் போவாங்க. எங்களோட பிள்ளைகள் குடும்பங்கள் எல்லாம் அப்படித்தான். நாங்க இப்படி வசனத்தை சொல்லி கொண்டு போல, வசனத்தை வாசிச்சு கொண்டிருக்கக்குள்ள, தியானிச்சு கொண்டிருக்கக்குள்ள என்ன போவாங்க, வருவாங்க, அடுத்த ரூம் போவாங்கன்னா அவங்களோட காதுகள்ல ஏசப்பா கேட்க செய்வார். அந்த செவியை திறந்திருப்பாரு எப்போதும். சில பேருக்கு செவி அடைச்சிருக்கும், கேட்க மாட்டாங்க. பிள்ளைகள் சரி, கணவர் சரி, மனைவி சரி கேட்க மாட்டாங்க. ஆனா செவியை திறந்திருப்பேன் அந்த வார்த்தையில கேட்கிறேன். அப்ப நாங்க என்ன செய்யணும்? இவர்களையும் பரியாசக்காரரையும் பாவியலையும் துன்மார்க்கரையும் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய வேதத்துக்குள்ள கொண்டு வந்துடணும். நாங்களும் என்ன செய்யணும்? இரவும் பாலும் அவருடைய வேதத்துல தியானமாயிருந்து 7 தரமாம் தாவீது ஜெபிக்கிற ஒரு நாளைக்கு துதிக்கிறது 7 தரம். நாங்க தானியல் ஜெபிச்சா 3 வேளை. நாங்க ஒரு நிமிஷமும் தேவனுடைய வார்த்தையை ஜெபிக்கிறதோ தியானிக்கிறதோ தெரியாது.
அப்ப அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் தான் இந்த நாளையில ரட்சிக்கப்பட்டோம். ஆனா பார்த்தா துன்மார்க்கோட எல்லாம் இருக்கிறாங்க, பாவிகள் எல்லாம் நிக்கிறாங்க, பரியாசக்கரு. எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரு ஜெப குரூப் இருக்கு, எனக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சத்தியத்தை சொல்ல சொல்ல ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளும் இருக்கு, ரட்சிக்கப்படாத பிள்ளைகளும் இருக்கு. ஆனா நான் சத்தியத்தை அறிவிக்க அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் வந்து கிரியை செய்றார். என்னத்தை கிரியை செய்றார்? பாவ உணர்வை கண்டித்து உணர்த்துறார் அவங்களுக்கு. சரியா? அப்ப ஜெபிச்சு சத்தியத்தை போதிச்சு அவங்களுக்கு எல்லாம் ஜெபம் முடிஞ்ச உடனே எனக்கு தனிப்பட்ட ரீதியில, அம்மா எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. அது பிரச்சனைண்டா சொல்லி முடியாத பாவங்கள், சொல்லி முடியாத பிரச்சனைகள். எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கும்மா, நான் இதுல இருந்து விடுதலையாக விரும்புறேன். எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கும்மா, நான் இதுல இருந்து நான் விலக விரும்புறேம்மா. ஆனா என்னால முடியலம்மா, எனக்கா ஜெபிங்கம்மா. அப்புறம் ஜெபிச்சு அந்த இடத்துல ஆவியானவர் உள்ளம் பெருமுறதை கொடுக்கிற தேவனா இருக்கிறபடினாலே அந்த ஜெபிச்ச உடனே அவங்களோட நுகம் கட்டுகள் எல்லாம் உடைச்சி அந்த இடத்துல மனம் திரும்புறவளா இருக்கிறாங்க. உண்மை நாங்க சத்தியத்தை பேசணும், அடுத்தாக்குள்ள பேசணும், எங்களை வார்த்தைகள் நாங்க பேசுறவளா இருக்கணும். இரவும் பகலும் அவருடைய வேதத்தை முத்தம் செய்யணும். இரவும் பகலும் ஏதோ ஒரு வசனத்தை சொல்லிக்கணும், ஏதோ ஒரு சோத்திரத்தை சொல்லிடணும். எல்லாத்துக்கும் மறக்காதவர்களா இருக்கணும் இந்த வேதத்தை. அப்ப என்ன பாக்கியவான்கள் பாக்கியவதிகளா நாங்க இருப்போமா? நாங்க மாத்திரமில்ல, எங்களோட பேர பிள்ளைகள் சந்ததியாகவும் இருக்கணும். நாங்க மாத்திரமில்ல. அடுத்தது பாத்தீங்கன்னா நாங்க அவன் நேர்காலில் ஓரமாய் நடப்பட்டிருக்க அரே கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் என்ன செய்யறான்? நேர்கால்கள் ஓரத்துல நடப்பட்ட மரமா இருக்கிறாங்க. நாங்க என்ன செய்யணும்? எங்களுக்கு அந்த வார்த்தை எடுத்துக்கொள்ளணும். எங்களுக்கு இந்த வார்த்தை நாங்க இப்போது நானும் என் சந்ததியும் நீர்கால்கள் ஓரத்துல நடப்பட்ட அந்த நீர்கால்கள் ஏண்டா ஒரு ஆறுல பாத்தீங்கன்னா ஒரு மரம், ஒரு ஆப்பிள் மரமோ, ஒரு orange மரமோ, ஒரு மாம்பழமோ, ஒரு கொய்யாவோ அது இருக்குதான். அது எப்படி கனி கொடுக்கும்? அது எவ்வளவு அதுக்கு நீர் இருக்குது அப்படியாத்தான் அது நல்லா உறிஞ்சி நல்லா சத்துள்ள மரமா அதுல நின்று நிறைய கனி கொடுக்குது. அப்படித்தான் நாங்க என்ன செய்திருக்கிறோம்? வேதத்துல பிரியமா இருக்கிற போதும் இந்த பாவியருடைய வழியிலும் பரியாசக்காரன் துன்மார்க்கெல்லாம் இருக்காதபடி அவருடைய வேதத்துல எங்களோட வேதத்தை அவருடைய வேதத்தை நாங்க கையில எடுக்கிற போது அங்க போறோம், நீர்கால்கள் ஓரத்துல நடப்படுறோம். அவருடைய ஜீவ தண்ணீரண்டையில, அவர் வச்சிருக்கிற ஜீவ வழியில, ஜீவ பாதையில. அப்ப என்ன செய்யறோமாம்? அதுக்கு பிறகு எங்கட காலத்துல நாங்க கனி கொடுக்க விழிக்கிறோம். எங்கட காலத்துல நாங்க கனி கொடுக்க விழிக்கிறோம். கனி கொடுக்க விழிக்கிற போது ஆண்டவர் சொல்லனா, இலை உதிரா மரத்தை போல் நீ இருப்பா, நீ செய்வதெல்லாம் பாக்கியம். அந்த நீர்கால்கள் ஓரத்துல நடப்பட்ட அந்த அந்த மரத்தின் இலை உதிராது. ஏன்னா நீ இப்ப தியானம் செய்யறா, வார்த்தையை மட்டும்தான் பிடிச்சிருக்கிறான். அவரிடத்துல திரும்ப மனம் திரும்பி நீ கட்டப்படுற அவரிடத்துல. இப்பதான் அவர் கட்டுறார், அவருக்குள்ள அவர் வார்த்தையில அவர் கட்டுறார். இந்த நேரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இலை உதிரா மரத்தை போல இருப்பான்னு சொல்லி அடுத்ததை சொல்ற, நீ செய்வதெல்லாம் பாக்கியம். உண்மைதானே? நாங்க நீர்கால் கூடத்துல இடப்பட்டோம், அதுல நல்ல கனி வரும். அந்த கனி எடுத்து என்ன செய்வாங்க? எல்லாருமே சாப்பிடுவாங்க. அப்ப ஆண்டவர் அதுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார் இல்லையா? ஒரு மரத்துக்கு நாங்க என்ன செய்வோம்? காய்ச்சோன்ன அதுக்கு என்ன பசலையில போட்டு அது குருவி கொண்டு போ, அதபடி காகம் கொண்டு போ, அதபடி அணில் வந்து கொண்டு போ, அதபடி பட்சிக்கிற பொல்லாத மிருகங்கள் வந்து கொண்டு போத நாங்க அதை காவல் காத்து அதை இந்த இலையும் கொட்டுப்படாம பாதுகாத்து கொள்வோம். ஆண்டவர் சொல்ல, நான் உன்னை இலையுதிரா மரத்தை போல நீ செய்வதெல்லாம் வாய்க்குமண்ட. அந்த கனி கொடுக்க எத்தனையோ பேர் அத கனியை புசிச்சுட்டு அவங்க போய் அவங்களுக்கு என்ன 10 பேரு கொடுப்பாங்க, 10 பேர் இன்னும் 10 பேரு கொடுப்பாங்க இந்த சத்தியத்தை இல்லையா? அப்ப பாருங்க இவ்வளவு அருமையான ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை. பார்த்தா சில பேர் சங்கீதம் உண்டு, அஜோ துன்மார்க்கம் வழியோ இது இப்படித்தானு சொல்லி போட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. இல்ல, அந்த 1வது அதிகாரத்துல சொல்லி இருக்கிறார். ஆனால் அடுத்ததை பாருங்க, 2வது 3வது அடுத்த 4வது பார்ப்போம். துன்மார்க்கர் அப்படி இராமல் காற்றுக்கு பறக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். துன்மார்க்கன் என்ன செய்வான்? ஒரு நிமிஷம் ஆண்டவர் சமூகத்துல நிக்கிறதுக்கு விரும்ப மாட்டான். அவன் என்ன செய்வான்? அவன் இடத்துக்கு தான் அவனுக்கு அதுதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, அதான் அவனுக்கு சந்தோஷமா இருக்கு, அதைத்தான் அவன் புசிப்பான். எதை புசிக்கிறானோ துன்மார்க்கன் அதைத்தான் புசிக்க வலிக்குவான். அவனுக்கு வேதத்தை பற்றி அறிகிறவன்ற அறிவு இருக்காது. பாத்தீங்களா? வெறிகாரர், பழிகாரர், குடிகாரர் இப்படி எல்லாம் பார்க்க போனா அவங்களுக்கெல்லாம் அந்த ஆண்டவருடைய ரீதி விளங்காது. பாவத்துக்குள்ள கட்டப்பட்டவங்க அவங்களுக்கெல்லாம் இருக்காது. அப்படியாப்பட்ட துன்மார்க்கர் அப்படி இருக்காமல் காற்று முகத்துக்கு
பறக்கும் பதரை போல இருக்கிறாங்க. அவங்க ஒரு காற்று அடிச்சா அவங்க என்ன செய்வாங்க? பறந்து போயிடுவாங்க. நாங்க நீதிமான் என்ன செய்யும்? வேறு இலை உதிராதபடி வேறு அவர நீர்க்கால்கள் ஓரத்துல நடப்பட்டிருக்கு. அது புடுங்கப்படாது. ஏசப்பாவோட சேர்ந்துட்டாங்க கொடியா இருக்கிறோம். அவருக்குள்ள இணைந்து இருக்கிறோம். அந்த வேற துன்மார்க்கன் புடுங்கான். ஆனா துன்மார்க்கன் எங்களோட தொட வந்தா அவன் காற்று மத்துக்கு பதற போல ஏசப்பா எழும்பி அவனுக்கு விரோதமா எழும்பி அவனை கலங்கடித்து அவனை மடங்கடிப்பான். எங்களுக்கு விரோதமா அவன் எழும்பி வர முடியாத பதற போல காற்று மத்துக்கு சிதறண்டு போவான் துன்மார்க்கன். ஆமேன். அடுத்தது 5வது வசனத்தை ஆகையால் துன்மார்க்கன் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்கள் சபையிலும் நிற்பதில்லை. ஹல்லேலூயா. துன்மார்க்கன் என்ன செய்வானாம்? நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான் சபையில நிலை நிற்பதில்லை. பாவியானவர்கள் நீதிமானுடைய சபையில நிலை நிற்க ஒரு சின்ன பாவம் வந்துட்டாலே ஏதோ ஒரு பாவம் எங்களை ஒரு சின்ன ஒரு ஒரு அடிக்கடி நாங்க வாயால ஒரு பாவத்தை செய்யறோம், ஒரு கண்ணால இல்ல ஒரு பரிதானம் வாங்குற கையால அசுத்த கையால ஏதோ ஒரு காரியத்தை நாங்க எங்களுக்குள்ள செய்தா நாங்க போய் சபையில நிக்கக்குள்ள ஒரு மறைத்து போன நிலையில நாங்க நிற்போம். ஒரு மறித்த நிலைமை. என் ஆவியானவர் கிரியை செய்ய மாட்டார். அசுத்த உதடுகளுக்குள்ள கிரியை செய்ய மாட்டார். எங்களோட சரீரம் அவருடைய ஆலயமா இருக்கிற இந்த ஆலயம் பரிசுத்தம் இல்லாட்டி ஆவியானவர் கிரியை செய்ய ஏதோ நாங்க எல்லாரும் 4 பேரை போல சபைக்கு போயிட்டு வாரவர்களாத்தான் நாங்க காணப்படுவோம். அடுத்தது அவங்களுக்கு எங்களோட சபைகள்ல நாங்க நீதிமானா இருந்தாலும் அந்த பாவம் வருகிற போது துன்மார்க்கத்தை கிரியை வருகிற போதும் எங்களுக்குள்ள ஆவியானோட சபையில நாங்க காலில் நிக்க முடியாது. அப்பதான் சொல்லுவோம், சரி இந்த ஞாயிற்றுக்கிழமை போத்தல் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை, சரி இந்த பாஸ்டிங் பிரேயர் போத்தல் அடுத்த கிழமை போக அப்படியே நாளுக்கு நாள் ஜெபம் எல்லாம் அப்படியே குறைஞ்சு போய் முறிந்து போயிடும் ஆவி. அந்த பரிசுத்த ஆவியானோட வல்லமையும் அந்த கிரியை முறிந்து போனோன்னு எங்களுக்கு நீதிமான் பக்கத்துல நிக்க முடியாது, நீதிமான சபையில நிக்க முடியாது, பரிசுத்தவான்களோட பேச முடியாது, மறையிடுவோம். எப்படி ஆதாமும் ஏவாளும் ஒளிஞ்சு போனாங்களோ பாவத்தை செய்துட்டு அதே போல மறைஞ்சு போறவங்களா இருக்கிறாங்க. அதான் நீதிமான சபையில பாவிகள் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்கள் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழி அழிந்து போகும். ஆமேன். ஆனாலும் நீதிமான்களுக்கு கர்த்தர் என்ன செய்யறார்? மன்னிப்பு கொடுக்கிறார். நீதிமான்கள் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பார்கள் என்ற வசனத்தின்படி அவர் நீதிமான்கள் மன்னிப்பு கேட்கிற போதும் அவராலே அறிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவர் தெரிந்து கொள்ளு, இந்த புள்ளைய நான் உடைச்சா ஒரு மாற்றினா அவள் எனக்காக நிற்பாள், இவள் நிலை நிற்பாள், என்னை விட்டு விலக மாட்டாள், ஓட மாட்டாங்க என்ற அந்த 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 ரீதியிலையும் அவர் நீதிமான்களை அறிந்து என்ன செய்யறார்? எங்களை உடைத்து உருமாற்றி அவருடைய நீதிமான்கள் சபையில பரிசுத்தவான்களோட இடத்துல எங்களை நிக்க சேர்ந்தவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நேரத்திலும் நாங்க என்ன செய்யணும்? துன்மார்க்கோட ஆலோசனை நடக்கக்கூடாது, அவனுடைய வழி உண்டை நாங்க கற்றுக்கொள்ளக்கூடாது. எத்தனை பேர் சொல்லுவாங்க, இப்ப இப்ப ஐரோப்பா தேசத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கைக்கு அதாவது எங்களுக்கு ஒரு எண்ணெய் நம்பர் ஒன்று இருக்கு. அந்த எண்ணெய் நம்பர் எங்களுக்கு எண்ணெய் நம்பர் இருக்குது. அதன்படிதான் நாங்க வேலை செய்யணும். அந்த எண்ணெய் நம்பரின்படிதான் நாங்க வேலை செய்யணும். இல்லாட்டி என்ன செய்யறாங்க? சில பேர் கையில போய் காசுக்காக, அது பரிசுத்தவான்களும் வேலை செய்யறாங்க, பரிசுத்தவான்கள் இல்லாதாக்களும் போய் வேலை செய்யறாங்க. அந்த அந்த கையில போய் காசு வேண்டி அந்த வேலை செய்யறது அது சரியான ஒரு பாவமா இருக்குது. ஏன்னு சொன்னா நாங்க அந்த அரசாங்கத்துக்கு தெரியாம ஒழிச்சு வேலை செய்யறோம். வேலைதான் செய்து எடுக்கிறோம். அது சரியான பாவமான காசு. அப்படியான நாங்க வேலை செய்யக்கூடாது. அந்த இடத்துல அந்த காசுகளை பரியாசமா நாங்க வேண்டக்கூடாது. அதை அறிஞ்சு கொள்ளக்கூடாது. பாவியல்றது வழி, அது பாவியல்ற வழி, எங்கட வழி இல்லை. அப்ப என்ன செய்யணும்? இப்படியான காரியங்கள் எல்லாம் நாங்க விட்டு விலகி அவருடைய சமூகத்திலிருந்து இலையுதிரா மரத்தை போல நாங்க செய்வதெல்லாம் நானும் என் சந்ததியும் வாய்க்கோணுமெண்டா கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் வேதத்தை தியானம் செய்யற மனுஷியலாய் நாங்க வாழ வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. ஆவியானவரே, இந்த நேரத்துல யாரோட பேசுறீங்கன்னு தெரியல, ஆனாலும் ஆண்டவரே எங்களுக்கும் என்று இந்த வார்த்தையை சொல்லி நாங்க தெரிஞ்சு கொள்றோம். ஒரு நாளும் நாங்க ஆண்டவரே உம்மால தெரிஞ்சு கொள்ளப்பட்ட பரிசுத்த சந்ததி அப்பா,
ஒரு நாளும் பாவியோட வழியில நில்லாமலும் பரியாசக்காரன் ஆண்டவரே நிக்காதபடி ஆண்டவரே அவருடைய எதுகளையும் தெரிந்து கொள்ளாதபடி ஆவியானவரே எங்களுக்குள்ளேயோ எங்களோட சந்ததிக்குள்ளேயோ எதுவும் வரக்கூடாது. பரிசுத்தாவியானுடைய சித்தமும் பரிசுத்தாவியானுடைய ஆண்டவரை கிரியைகளுமே நாங்க நடப்பிக்கிறவளா இருக்கணும். எப்போதும் உம்முடைய சமூகத்திலிருந்து விலகாதவர்களாக இருக்கணும். நீர்கால்கள் ஓரத்துல நடப்பட்டவர்களாக இருக்கணும். சந்ததி முழுவதும் ஒரு துன்மார்க்கடைய கிரியையிலே நாங்க அறிந்து கொள்ளாதபடி அவங்களோட வழியில போய் நிற்காதபடி பரியாசக்காரன் உட்காரத்துல உட்காராதபடி என் தேவனுடைய திட்டத்தின்படி தேவனுடைய சித்தத்தின்படி நானும் சந்ததியை நடப்பிக்கிறவளாய் கிரியையை நடப்பிக்கிறவளாய் நாங்க வாழ கத்த கிருபை செய்கிறாங்க. எங்களோட சௌரங்களோ பிள்ளைகளோ ஆண்டவரை யாரா இருந்தாலும் நீதிமான்களோ பரிசுத்தவான்களோ சபையில இருக்கிற விசுவாசிகளோ அப்படியான காரியங்களை செய்யாதபடி என் தேவனோட ஒட்டி கொன்ற வாழ்க்கை, தேவனுடைய பரிசுத்த வாழ்க்கை, தேவனுடைய வார்த்தைக்குள்ளேயே நாங்க மறைந்து கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை எங்களுக்குள்ள வர வேணும் என்று சொல்லி அப்பா நம்முடைய சமூகத்துல நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். தேவாவியானவரே நீ பேசினேன். தேவாவியானவரே ஆராதனையில இருந்தேன். தேவாவியானவரே நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். அது மாத்திரமல்ல ஐரோப்பா தேசம் முழுவதும் கரத்துல ஒப்பு கொடுக்கும். ஐரோப்பா தேசத்துல தேவனுடைய ரட்சிப்பு நீ இறங்கும்படியாக ஐரோப்பா தேசம் முழுவதும் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து ஆண்டவரே இந்த ஜனங்களுக்குள்ள ரட்சிப்பை தரும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ரட்சிப்பு வேணும் ஆண்டவர். நீதி வேண்டும் ஆண்டவர். இந்த தேசங்களுக்குள்ள நீதியின் வஸ்திரங்கள் ஆண்டவரை மறுபடியும் போடப்பட வேண்டும் ஆண்டவரே. அந்த நீதியானது ரட்சிப்பாய் இறங்குவதாக, பரிசுத்தமானது ரட்சிப்பாய் இறங்குவதாக இந்த ஜனங்களுக்குள்ள வணங்காக்களத்துள்ள ஜனங்களுக்கு இடது கைக்கும் வலது கைக்கும் தெரியாத வித்தியாசம் உள்ளவர் ஜனங்களுக்குள்ள ரட்சிப்பு இறங்கட்டும் ஆண்டவர். ரட்சிப்பு இறங்கட்டும். பரியாசக்காரருக்கு ரட்சிப்பை கொடுங்க. துன்மார்க்கனுக்கு ரட்சிப்பை கொடுங்க. அவியானவரே ரட்சிப்பு வேணும். இந்த ஐரோப்பா தேசம் முழுவதும் அதிகாரிகளுக்குள்ள ரட்சிப்பு, கொடுமையான மனுஷன் பாவிகளா இருக்கிற மனுஷருக்குள்ள ரட்சிப்பை கட்டளையிடும்படியாக சோத்தரித்து ஜெபிக்கிறேன். உம்முடைய கிருபையின் மகிமையால் இறங்க வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவர். இரக்கமும் கிருபையும் ஆண்டவரே இந்த தேசங்களுக்குள்ள ஊற்றப்படட்டும். ஒரு விசை நீ மன்னித்து மனம் இறங்கி இந்த ஐரோப்பா தேசம் முழுவதும் ரட்சித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. லண்டன், கனடா தேசம், பிரான்ஸ், ஜெர்மன் ஆண்டவரே ஒவ்வொரு நாடும் அமெரிக்கா தேசங்கள் ஆண்டவரை ரட்சித்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் ஆண்டவரே உம்முடைய சபையில நின்று துதிக்கிற போது உம்முடைய சமூகத்துல நின்று துதிக்கிற போதும் ஆண்டவரே தேவ கிருபை விளங்க செய்வீராக. அதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உம்முடைய கிருபை சத்தியம் ஒவ்வொரு ஐரோப்பா தேசத்தின் மேல இறங்கட்டும். அப்பா இஸ்ரவேல் மேல இறங்கட்டும். எருசலேமின் மேல இறங்கட்டும். சத்தியமும் கிருபையும் ஆண்டவரே. அப்பா ஈராக் தேசத்திலே தேவனுடைய தரிசனமான வார்த்தைகள் ஆண்டவரே அப்பா எல்லா காரியங்களும் தீர்ப்புகள் ஆண்டவரே மாறுதலாய் முடிவதாக இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே அப்பா மத்து தேக்கிறேன். இஸ்ரவேலை சுத்தி இருக்கிற ஒவ்வொரு நாடுகளையும் காரியங்கள் மாறுதலாய் மாறட்டும், முடியட்டும். மாமானுடைய தீர்ப்போ ஐத்தோபலின் ஆவியோ இயேசுவின் நாமத்தினாலே எல்லா நியாய தீர்ப்பு நாளிலே ஆண்டவரே பாவிகள் உடைய சபைகளை நிலை நிற்காதபடி எல்லா தன் துன்மார்க்கத்தையும் விட்டு ஆண்டவரே பாவ உணர்வடைந்து இயேசுவின் நாமத்திலே ரட்சிக்கப்படட்டும். ஈராக் தேசம் ஆண்டவரே, ரஷ்யா தேசம் ரட்சிக்கப்படட்டும். அமெரிக்கா தேசம் ரட்சிக்கப்படட்டும். அப்பா ரட்சித்துக் கொள்ளுங்க. இந்தியா தேசம் ரட்சிக்கப்படட்டும். பாகிஸ்தான் தேசம் ரட்சிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ரட்சிக்கப்படட்டும். ரட்சிப்பு உண்டாகட்டும். அரபு நாடுகளுக்குள்ள ரட்சிப்பு, அரபு நாடுகளுக்குள்ள இந்த பாவங்களுக்குள்ள கிரியை சேர ஆண்டவரே அப்பா துன்மார்க்க கிரியைகளில் அள்ளி தந்த தேசத்துக்குள்ள ரட்சிப்பு ஆவியானவரே ரட்சிப்பு ஊற்றப்படட்டும். இஸ்மவேல் சந்ததிக்குள்ள ரட்சிப்பு ஊற்றப்படட்டும். நீர் கொடுத்த ஆசீர்வாதத்துல பெருமையா இருந்து விட்டு போகாதபடி, அந்த ஆத்துமகளும் அழிந்து போகாதபடி, அந்த ஆத்துமகளும் தேவனுடைய ஆண்டவரே பரலோகத்துக்கு வந்து சேர அவர்களும் ரட்சிப்பை எழுப்புதலை கட்டளையிடும்படியாக இயேசுவின் நாமத்தாலே நான் ஜெபிக்கிறேன். இலங்கை தேசத்துல ரட்சிப்பு ஆவியானவரே ரட்சிப்பு. ஆவியானவரே இந்தோனேசியா, பிலிப்பீன் தேசம், சைனா தேசங்களுக்குள்ள ரட்சிப்பு உண்டாக்கட்டும். ஜப்பான் தேசத்துக்குள்ள ரட்சிப்பு உண்டாக்கட்டும். தென்கொரியா, வடகொரியாக்குள்ள ரட்சிப்பு உண்டாக்கட்டும். ரட்சிப்பு வேண்டும். தேவனுடைய ரட்சிப்பு நீதியும் அந்த தேசங்கள் எழும்பட்டும். ஐயா உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உம்முடைய கிருபை பெருகட்டும் ஆண்டவரே தேசங்களுக்குள்ள. ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சிங்கப்பூர், மலேசியா எல்லாம் ஒரு ரட்சிப்பு உண்டாக்கட்டும் சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா ஆண்டவரே.
அப்பா தேசங்களுக்கு எல்லாம் 5 கண்டத்துக்குள்ளே ரட்சிப்பு ஆண்டவரே, மலைகள் குன்றுகள் ஆண்டவரே, காட்டுவாசிகள் ஆண்டவரே அப்பா, மிருகங்களோட வாழ்றவர்கள், மிருகங்களோட ஆண்டவரே அப்பா கிரியலை நட்டப்பிக்கிறோட ரட்சிக்கப்படட்டும். வாலிபர்களுக்குள்ள ரட்சிப்பு, சிறுபிள்ளைகளுக்குள்ள ரட்சிப்பு ஆண்டவரே, வயதான தாய் தகப்பர்களுக்குள்ள ரட்சிப்பு ஆண்டவர். அது எப்படி பாரம்பரிய உள்ளவர்களா இருந்தாலும் ரட்சிப்பை கொடுக்க உமக்கு சித்தமாயிருக்கு. ரட்சிங்க. இந்த உலகம் முழுவதும் ரட்சிப்பிலாலே நிரம்பட்டு எருசலேமிலே மிசபெலிலே உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். உம்முடைய பிள்ளைகளை கொண்டு நிற்கையில நடப்பிக்கும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வானொலியில யாரெல்லாம் பலவீனமா இருக்கிறாங்களோ ஆண்டவரே, இவர்களை ரட்சியுங்க. அவங்கள சுகத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க. எங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் பலத்தையும் சுகத்தையும் தாங்க. நலங்கத்துக்குள்ள சமானத்தை கூடாட்களை சுகத்தை உண்டு பண்ணுவேன் என்று உண்டு பண்ணுங்க. யாரெல்லாம் இந்த வானொலிக்குள்ள இருந்து சங்கம மாநில ஊழியன் செய்கிற பிள்ளைகளுக்குள்ள யாரெல்லாம் ஹாஸ்பிட்டல் வழியே இருக்கிறாங்களோ அவர்களுக்கெல்லாம் எப்போதே ஜீவனுள்ள தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஆண்டவர் அவர்களுக்குள்ள ஜீவன் இறங்கட்டும். உம்முடைய ஜீவன், உம்முடைய வல்லமை இறங்கி இப்போது பரிபூர்ண சர்வாங்க சுகத்தை கொட்டுக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் எப்படியாப்பட்ட வியாதியா இருந்தாலும் இயேசுவின் நாமத்திலே சுகமடையட்டும். ஆவியானவரே, மக்கள் நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். இலங்கை தேசத்துல வாதையின் கூடாரத்தை அணுகாத வசனத்தின்படி அந்த தேசங்கள்ல இருக்கிற சொந்தங்கள், உறவுகள், முறைகள் எல்லாம் சுகம் ஆண்டவரே பலனடைந்து சுகத்தோட இருக்கும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பரிசுத்தவான்களை ஒப்பு கொடுக்கிறேன். சுகத்தோட இருக்கணும். சுகத்தை கூறுகிறேன், பலத்தை கூறுகிறேன். சோர்வுகள், அசதிகள், பலவீனங்கள் ஆண்டவரே ஆபரேஷன் செய்ய போற ஒவ்வொரு நீதிமான்கள் பரிசுத்தவான்களுக்கும் தேவனுடைய கரம் உதவி செய்வீராகும். யெகோவா ரஃபாவா இருந்து கிரியை செய்வீரா. உங்களுடைய வல்லமை அவர்களை ஆளுகை செய்யும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். யாருக்கெல்லாம் ஆண்டவரே முடியாது கடைசி ஸ்டேஜ்ல இருந்து ஜெபித்துக் கொண்டு அவங்களெல்லாம் சுகமடையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பனி சுகத்தை கொடுக்க வல்லவரிடம் விசுவாசிக்கிறேன். மரித்த லாசரு உயிரோடு எழுப்பின தேவன் இந்த ஜனங்கள், உம்முடைய நீதிமான்கள், பரிசுத்தவான்கள், உண்மை ஆராதிக்கிறவர்கள், உண்மை நம்பினவர்கள் ஆண்டவரே விசுவாச குடும்பங்களுக்குள்ள பரிபூர்ண சர்வாங்க சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அதே போல ஜெஸ்லியாட குடும்பத்துக்குள்ள யார் பலவீனத்தோட இருந்தாலும் அவருக்கு சர்வாங்க சுகத்தை இப்போதே கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். ஆவியானவரே சுகத்தை கட்டளையிடுங்க. யாரெல்லாம் ஆண்டவரே 1,70,00,000 ஆண்டவரே அப்பா 50,00,000 இப்படி கடனோட இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள வாழ்க்கையிலும் எல்லா கடனும் கற்கள் புரட்டப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. கடன்பட்ட பாவத்தை மன்னிப்பீரா. இந்த பிள்ளைகளை கடன்ல இருந்து விடுதலை ஆக்குவீராக இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தர் இரக்கமும் கிருபையும் பலனுமாயிருந்து கர்த்தர் பிள்ளைகளை கரம் பிடித்து வழி நடத்துங்க. கடன்பட்டு பிரச்சனைகளோட இருக்கிறார்களோ அவர்கள் கூட ஆண்டவர் இந்த நாளையில கடன் இருந்து விடுதலை ஆக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இப்ப நம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். உங்களோட குடும்பம் ஜெஸ்லியாட குடும்பத்துல நம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆவியானவர் யாரெல்லாம் ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த ஊழியத்திலே தேவன் எடுத்து வல்லமையாய் பயன்படுத்துங்க. உங்களோட தரிசனங்களுக்கு கொடுத்த தரிசனங்கள் நிறைவேறட்டும் தேவ கிருபையால் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். தேவ கிருபையால் ஆண்டவரே உங்களோட தரிசனங்கள் நிறைவேறட்டும் என்று ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஐயா. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அது மாத்திரமில்லை, இந்த வானொலியில இந்த ஊழியம் செய்யற ஒவ்வொரு பிள்ளைகள திருமண நாட்களை கூட்டி கொடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்ப அந்த வார்த்தையின்படி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஆசீர்வாதமான இந்த வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகள எல்லாவற்றிலும் நித்திய வெளிச்சமா இந்த ஆசீர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுத்து ஆசீர்வதிச்சு வைக்கிறேன் ஆண்டவரே. திக்கற்றோர், அனாதைகள், விதவைகள், கைவிடப்பட்டவர்கள் வாழ்க்கையிலும் இந்த வார்த்தை இறங்கி அவர்களை ஆசீர்வதித்து வைக்கிறேன். யாருக்கெல்லாம் பிறந்த நாளை ஒரு நாளை கூட்டி கொடுத்தீரோ அவர்களோட வாழ்க்கையிலும் ஆண்டவரே இந்த வெளிச்சம் ஆண்டவரே உம்முடைய பிரகாசம், உம்முடைய வார்த்தையின் வெளிச்சம், இருளுள்ள ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் என்ற வசனத்தின்படி எல்லாரையும் ஆசீர்வதிச்சு வைக்கிறேன். தேவனுடைய மகிமை ஆண்டவரை வெளிப்படுவதாக. சுகத்தோட, பலத்தோட, ஆரோக்கியத்தோட, சௌக்கியத்தோட இருந்து செழிப்பாயிருக்க கர்த்தர் இந்த வார்த்தையின்படி கிரியை செய்து ஆளுகை செய்யும்படியாக உம்முடைய கரத்தில் எல்லாரையும் ஒப்பு கொடுத்து வைக்கிறேன். வரப்போற சகோதரி ஒப்பு கொடுத்து வைக்கிறேன். மாடுற வாழ்க்கையில இருக்கிற எல்லா பலவீனங்களும் மாறட்டும். அந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஊழியத்துல வல்லமையா எடுத்து பயன்படுத்துங்க. பலத்தால் இடை கட்டுங்க.
ஆண்டவரே நாளைய தினத்திலும் இதே நேரம் நாங்க வந்து சந்திக்க மாட்டோம். உம்முடைய கிருபையும் சத்தியம் எங்களை ஆண்டவரே பரிசுத்தமும் வல்லமை எங்களை பாதுகாத்து மூடிக்கொள்ளட்டும். ஆவியானவர் தாமே எங்களை எல்லாம் பொருள்படுங்க. ஆவியானவரே ஜெஸ்லியா குடும்பங்களை ஒப்பு கொடுத்து மூடி மரத்தை செபிக்கிறேன். ஜெபம் கேட்டு நிற்கிறேன் சிவனோட நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். பிரைஸ் லார்ட் ஜெஸ்லியா. ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜெபித்து ஆசீர்வதித்து உங்களையும் கத்திரதாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நாளை காலை வேளையில் திரும்பமாக இணைவோம். இலங்கை ஜபங்களோடு அதுக்காக கத்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். கத்தருக்கு சித்தமானால் இரவு நேரத்தில் நித்திய வச்ச நேரத்தில் இணைந்து கேளுங்கள். சூனு கூடாக கத்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். காட் பிளஸ் யூ. ஆமேன். காட் பிளஸ் காட் பிளஸ். ஐயா 12 மணிக்கு வரையில அதுவா இருந்தாலும் பார்ப்போம். ஓகே அம்மா. காட் பிளஸ். ஆமேன். அருமையானவர்களை இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் சௌரி மேரி ராஜேந்திரன் அவர்கள் லண்டன் யூகேலிருந்து இணைந்து மாலை வேளையிலும் கத்தருடைய நாமத்தை கத்தர் கொடுத்த தாளந்துகளை கத்தருடைய நாம மகிமைக்காகவும் ஆத்ம ஆதாயத்துக்கும் கத்தருடைய நாமத்தை உயர்த்தி வழிநடத்தின கத்தர் தாமே அவருடனும் அவர் குடும்பத்தாருடனும் சந்ததியாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாரான்னு வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் விடைபெறுவோம். ஆமேன். காட் பிளஸ் யூ அம்மா. ஆமேன்.